வாங்க இன்றைக்கி அருமையான ஒரு மைசூர் பாக்கு ரெசிபி பார்த்துடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். ஸ்வீட் கடையில் கட்டமாக கிடைக்கிற இந்த மைசூர் பாக்கு தயார் பண்ணிடலாம். 1 கப்பு கடலை மாவுங்க, 1 கப்பு கடலை மாவு, 1½ கப்பு சீனி, இந்த அதே கப்பால் 1½ கப்பு சீனி வச்சுருக்கிறேன். ஆயில் 1 கப்பு வச்சுருக்கேன். இன்னும் ஒரு கப்பு சூடு கட்டுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது மாவில் கலக்கிறதுக்காக 1 கப்பு ஆயில் வச்சுருக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த கடலை மாவில் இந்த ஆயிலை சேர்த்துடலாம். வாசனை இல்லாமல் ஃப்ளவர் இல்லாத ஆயிலு. நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலாக இருந்தாலும் பாம் ஆயிலாக இருந்தாலும் அது சேர்த்துக்கோங்க. இந்த மாவை நல்லா இதில் கலந்துட்டுடலாம். கட்டிகள் இல்லாமல் இது நல்லா கலக்கிட்டு ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா நெய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை தான் சூடு பண்ண போகிறேன். இது நல்லா கலந்து இதை ஒரு பக்கமாக அப்படியே வச்சிடலாம். சீனி இருக்கட்டும். இதே கப்பால் 1 கப்பு நெய் இந்த வச்சுருக்கேன். இதை சூடு பண்ணிடலாம். வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியாஸ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்களா? இந்த ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கம்மா. இந்த கடாயில் இந்த கப்பால் 1 கப்பு தண்ணியில் இந்த 1½ கப்பு சீனியை சேர்த்துட்றேன். ஒன்றரை கப்பு சீனி. இதில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்குங்க. கையால் ஒரே ஒரு பிஞ்சு உப்பு. இப்போ இது சூடு வரட்டும். கலந்து விட்டுடலாம். நான் இன்னும் ஒரு அடுப்பில் இந்த நெய்யை வச்சிடுறேன். இது நல்லா சூடு வரட்டும். சிம்மில் வச்சு அப்படி வச்சிடலாம். இது நல்லா கொதி வரட்டும். இது பாகு பதமெல்லாம் தேவையில்லைம்மா. ஒரு கம்பி பதத்துக்கு பாகு வந்துருச்சு பாருங்க. இதில் இந்த மாவை சேர்த்துடலாம். இது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கிண்டி விட்டுடலாங்க. இது ஒரு 1/2 கிலோ இருக்குமா, 1/2 கிலோ வரும். பாருங்கள், பபுள்ஸ் வருது பாருங்கள். நல்லா மாவு வேகணும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நல்லா பச்சை வாசனைலாம் போனோடனே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொதிக்கிற எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாக்கா இது நல்லா வெந்து வரங்க. பாருங்க எவ்வளவு திக்காகுது. இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். அடி பிடிக்காமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ இந்த சூடு பண்ண எண்ணெயில் கொஞ்சம் இதில் சேர்த்துடலாம். அப்படியே வேகட்டுங்க.
இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். கொதிக்கிற எண்ணெயை இதில் சேர்த்துக்கினேன். எண்ணெய் ஊற்ற ஊற்ற மாவு எப்படி பொங்கி வருது பாருங்கள். பார்த்தீங்களா, நல்லா திரண்டு வருது பாருங்கள். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். ரொம்ப ஈஸிங்க, மைசூர் பாக்கு செய்கிறது ரொம்ப ஈஸி. இதை மாதிரி நீங்களாம் வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு இன்னும் செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க. இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. இது அப்படியே ஆறட்டும். இது பாருங்க, சூப்பராக இதில் ரெடி ஆகிடுச்சு. சூடு ஆற காட்டியும் அப்படியே துண்டுகள் போட்டு ஆற வச்சுருங்க. பாருங்க, இப்போது ஆறிடுச்சு கொஞ்சம். அப்படியே ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆறட்டும். மறுபடியும் பார்க்கலாம். மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சு. துண்டு போட்டது முதல்லையே துண்டு போட்டு வச்சதுனால தான் பாருங்க நல்லா 2 கலரில் அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்க. பாருங்க எவ்வளவு அருமையாக இருக்குது. தட்டில் சேவ் பண்ணிடலாமா. ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணாக்கா சூப்பராக வீட்லேயே மைசூர் பாக்கு ரெடிமா. நல்லா சாப்பிட்டா. இது பாதி நெய் பாதி எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அது மாதிரி நீங்களும் செஞ்சு அசத்துங்க. ஓகேங்களா, நல்ல டேஸ்டியான மைசூர் பாக்கு ரெடிமா. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. நல்லா 2 கலரில் கடையில் பேக்கரியில் விற்கிற மாதிரியே சூப்பராக சுவையாக இருக்குன்ற பாருங்க. அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தாங்களா. கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப சுவையாக நல்லா இருந்துச்சு. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு அசத்துங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேம்மா. நன்றி, வணக்கம்.